கொழும்பிலிருந்து ஸ்தான்புலுக்கு செல்லவிருந்த விமானத்தில் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை அதன் விமானி சாமர்த்தியமாக கையாண்டுள்ளார். பயணத்தை தொடங்கிய சிறிய பொழுதுகளிலேயே விமானத்தின் சக்கரங்களை உள்ளிழுக்கும் அமைப்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டறிந்துள்ளார். அதன் பின்னர் விமானத்தை தொடர்ந்து இயக்குவது பாதுகாப்பானது அல்ல என்பதை உணர்ந்த விமானி உடனடியாக கட்டுநாயக்க விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு அவசரமாக தரையிறக்க அனுமதி கோரியுள்ளார். இருப்பினும் முழு பயணத்திற்கும் தேவையான எரிபொருளுடன் இருந்த விமானம் அதன் அதிகப்படியான எடையுடன் தரையிறங்குவது பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் உடனடியாக தரையிறக்க முடியாமல் போயுள்ளது. அதனைத் தொடர்ந்து விமானத்தின் எடையை குறைப்பதற்காக சாமர்த்தியமாக செயற்பட்ட விமானி சிலாபம் கடல் பகுதிக்கு மேலே விமானத்தை வட்டப்பாதையில் செயற்படுத்தியுள்ளார். இதன் காரணமாக நடுவானிலேயே பெருமளவு எரிபொருள் கடலில் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் முழு அவசரகால எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தொடர்ந்து நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு எடையை குறைத்துக் கொண்ட அந்த விமானம் நள்ளிரவில் மிகவும் பாதுகாப்பாக தரையிறங்கியது. விமானத்தில் இருந்த 202 பயணிகள் மற்றும் 10 பணிக்குழுவினர் என யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளது.